அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் நடத்திய தேர்வுகளிலிருந்து குறிப்பாக பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து ஏற்கனவே நடத்தப்பட்ட கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குள்ளோம். குறிப்பாக ஏற்கனவே நம்ம பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 100 ஓல்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்த்துருக்குறோங்க. அந்த வினாவிடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 தேர்வாக இருந்தாலும் சரி, குரூப் 2 தேர்வாக இருந்தாலும் சரி, பொதுத்தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் எடுப்பதற்கு மிக முக்கிய பங்களிப்பாக இந்த ஓல்டு கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமும் சரி, குரூப் 2 எக்ஸாமுக்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுனா சரியானது ஆப்ஷன் சி. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. கேள்வி 2, விடை தேர்க. சரியான சொற்றொடரை தேர்க. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு. கேள்வி 3, கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை? 1, எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன். தப்பு. என் மகன் வந்திருக்குன்னு எனது மகன் இருக்குது. ஓகே. 2, சரியானவை கேட்டிருக்காங்க வாக்கியங்களில். அப்போ 1 தப்பாக இருக்குது. அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருந்தார். அவள் தந்தைன்னு வந்திருக்கணும், அவளது தந்தைன்னு இருக்கு. அப்போ 2 தப்பு. 3, நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று. நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று. சரி. அவையெல்லாம் மாதவியின் நூல்கள். ஸோ பன்மையில் வந்திருக்கு. தொடங்கும் போது பன்மையில் இருக்கும்போது முடியும் போது பன்மையில் தான் இருக்கணும். அவையெல்லாம் மாதவியின் நூல்கள். அப்போ சரியானது. அப்போ சரியானது 3, 4 சரி. கேள்வி 4, முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இவ்வினாவில் அமைந்துள்ள வலு. முட்டையிட்டது சேவலா பெட்டையான்றது என்னன்னா வினாவலு. கேள்வியே தப்பாக இருக்குது. அப்போ வினாவலு. வலுனா குற்றம், வளாநிலைனா குற்றமற்றது. வரை இச்சொல்லை இவ்வேர்ச்சொல்லை வினையாளனும் பெயராக்குக. வரைனா வரைந்தவன். செயலை விட செயல் செய்தவனை குறிப்பு தான் வினையாளன் பெயர். கேள்வி 6, பின்வருவனற்றை பொறுத்துக. டெலிகேட்னா பேராளர், சாம்பியன்னா வாகை சூடி, ப்ரொபோசல்னா கருத்துரு, புரோட்டோகால்னா மரபு தகவு. சரியானதே ஆப்ஷன் சி. கேள்வி 7, ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு. ஊனா இறைச்சியை குறிக்கும். ஊ என்ற சொல்லின் பொருள் ஊனா இறைச்சி. தூ என்னும் சொல்லின் பொருள் பின்வற்றுள் எது? ஸ்தூனா உன். கேள்வி 9, பொறுத்துக. சரதம்னா வாய்மை, சூளிகைனா நிலாமுற்றம். சூளிகைனா நிலாமுற்றம். மகோததினா கடலை குறிக்கும். அவனினா நாடு. சரதம்னா வாய்மை, சூளிகைனா நிலாமுற்றம், மகோததினா கடல், அவனினா வாய்மை. கேள்வி 10, கீழ்காணும் கருத்துகளில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும். கருத்துக்கள். மிளகு நீரை சாற்றமுதுன்னு சொல்லலாம். மிளகு நீரை இதை சாத்தமது என்பது வைணவ மரபு. சரி. ஆசிரியரை ஐயா என்று அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டாத்தார் மரபு. சரி. அமிழ்தத்தை கருப்பஞ்சார் என்பது ஸ்ரீரங்க கோயில் மரபா? அமிழ்தத்தை கருப்பஞ்சார்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ 3 தவறாக இருக்குது. தவறானதை சுட்டி காட்டும் ஆப்ஷன் சி. திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேய்வதனை கொட்டகை என்பது செட்டிநாட்டு மரபு. சரி. கேள்வி 11, எண்ணியாங்கெய்துவ எண்ணியார் இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகையை தேர்ந்தெடு. என்ன மோனைனா கீழ்கதுவாய் மோனை. 1, 3, 4 கீழ்கதுவாய். கேள்வி 12, தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. வெண்மதி. வெண்மதி எப்படி பிரிச்சுக்குன்னா வெண்மை கூட்டல் மதின்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே வெண் கூட்டல் மதின்னு தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே தவறாக இருக்குது. அதே வெந்து வருந்துனா வெந்து கூட்டல் வருந்து. சரி. காடிதனை காடு கூட்டல் இதனை. சரி. கருமுகில் கருமை கூட்டல் முகில். சரி. கேள்வி 13, பொருந்தா இணை காண்க. 4 ஆப்ஷன் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன். சரி. யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தருவாரான்ட்டு கணியன் பூங்குன்றனார் புறநானூற்றில் ஒரே ஒரு பாடலை பாடி ஃபேமஸ் ஆகிருப்பார். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் ஒரேசால் பற்றின உயர்ந்தவர் ஏற்றுவர் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார். அப்போ 3மே நமக்கு தெரியுது. அப்போ தவறானது 4 தான். டி ஆப்ஷன் தான் தவறு. அழுது அடையர்ந்த அன்பர் என்று அழைக்கப்படும் திருமூலரா? அழுது அடையர்ந்த அன்பர்னா மாணிக்க வாசகர். கேள்வி 14,
நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல். நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. பதிற்று பத்தை இரும்பு கடலைன்னு அழைக்கிறாங்க. புறநானூறு வந்து தமிழர் வரலாற்றின் கருவூலம்னு சொல்கிறாங்க. பரிபாடல் வந்து பார்த்தீங்கன்னா இசைப்பாடல்னு சொல்லலாம். பொருட்கலவை நூல் என்றும் அழைக்கப்படுகிறது. பண்ணோடு பாடப்பட்ட நூல் என்றும் அழைக்கப்படுகிறது. குறுந்தொகைனா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உரையாசிரியர்கள் அதிகமாக வந்து மேற்கோள் காட்டி 8 தொகை நூல்னா அது குறுந்தொகை தான். கேள்வி 15. திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவின்னு கேட்டிருக்காங்க. 1. திருக்குறள் குறள் திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் இது திருக்குறள் என பெயர் பெற்றது. சரி. நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்றும் திருக்குறளை கூறுவரா? நான்மறை ஐம்பால்னெல்லாம் வராது. இது 3 பால்களை உடையது. அப்போ 2 தப்பு. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. சரி. திருவள்ளுவரது காலம் கிமு 32 என்றும் கூறுவர். இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. ஸோ திருவள்ளுவர் காலம் கிமு 31ன்னு வந்திருக்கணும். இங்கே 32ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 3 மட்டும்தான் சரி. பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் எது? பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். தென்றல் வந்து திருவிக்க வெளியிட்டிருப்பார். அடுத்து தேன்மலை சுரதா நூல் எழுதியிருப்பார். இந்தியா வந்து பாரதியார் வெளியிட்டிருப்பார். இங்கே பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். கேள்வி 17 பொறுத்துக. கோதை நாடு. கோதை நாடுனா சேர நாடு. பார்ப்புனா குஞ்சு. புள்ளினம்னா பறவை இனம். அல்லற் பழனம்னா அல்லற் பழனம் என்பது சேற்று வயலை குறிக்கும். சரியானுடைய ஆப்ஷன் சி. நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர். நாடகம் எப்படி நடிக்கணும், அதுக்கான என்னென்ன செயல்பாடுகளை குறித்தெல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த நாடக இயல் நூல் எழுதந்து யாருன்னா பரிதிமாற் கலைஞர். கேள்வி 19. ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? 1. பாடல்தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி. சரி. ஏலாதி நூல் தற்சிறப்பாயிரும் சிறப்பாயிரம் உட்பட 100 செயற்களை உடையதா? கிடையாது. 97 வரும். ஸோ ஏலாதி வந்து பார்த்திங்கன்னா ஏலாதி 100 செயல் கிடையாது. 97 2 தப்பாக இருக்குது. 3. ஏலக்காய் லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி என்னும் 6 பொருட்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணின் போக்கி போலும். அதுபோல் இதில் 6 கருத்துக்கள் வந்து மனநோயை நீக்கும் அறிவை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போது 3 சரி. 4. அதுபோல் ஏலாதில் ஒவ்வொரு செயலும் சொல்லப்பட்ட 8 கருத்துக்களுமா? 8 கருத்து கிடையாது, 6 கருத்துக்கள்னு வந்திருக்கணும். ஸோ ஏலாதியை பொறுத்தவரையும் 6 மருந்து பொருட்களால் ஆனது. ஏலாதி வந்து தமிழருக்கு அருமருந்து போன்றது என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ மக்களது மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருவனன்னு வந்திருக்கணும். ஆனால் இது 8 கருத்துக்கள் இருக்குது. அப்போது தவறாக இருக்குது. அப்போ சரியானது 1, 3 மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி 20. பொருந்தா இணையை கண்டறிக. வழிபாட்டு பாடல்கள் அதன் ஆசிரியர்கள். இயேசு பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. சிவபெருமான் சுந்தரர். புத்தபிரான் வந்து நீலகேசி எழுதியிருப்பாரா? கிடையாது. நபிகள் நாயகம் உமறு புலவர். அப்போ பொருந்தாது ஆப்ஷன் சி. 21வது கேள்வி. குற்றால குறவஞ்சி. திருக்குற்றால குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? 1. திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றிய திரிகுடராசப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தார். குற்றால குறவஞ்சி ஆசிரியர் திரிகுடராசப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தார். சரி. திருக்குற்றால நாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறத்தி குறி சொல்வதும் குற்றால குறவஞ்சியின் மைய கதை பொருளாகும். சரி. குறவஞ்சி 90 வகை சிற்றியங்கள் ஒன்றா? தப்பு. 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று. வசந்தவல்லி திருமணம் எனும் இந்நூல் அழைக்கப்படுகிறதா? கிடையாது. இப்போ சரியானது 1, 2 மட்டும்தான் சரி. கேள்வி சரியானது எவைன்னு கேட்டிருக்காங்க. 1, 2 சரி. கேள்வி 22. மயங்கி மருகீர் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர்க்கொருவர் இப்பாடலின் ஆசிரியர் யார்? மயங்கி மருகீர் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர்க்கொருவர் இப்பாடலரின் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர். கேள்வி 23. ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார். மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். கம்பராமாயணத்தின் ஆசிரியர் கம்பர். அம்மானை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகள் ஒன்றா? அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகள் ஒன்று. சரி. அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்று பெயர். சரி. பாடிக்கொண்டே பந்துகளை உருட்டி விளையாடுவது பந்து விளையாடலாகும். தப்பு. அம்மானை பாடலில் ஒரு கருத்து
எழுப்பி அக்கருத்தை மறுத்து இரண்டுக்கும் பொருந்த வகையில் ஒரு செய்தி முடிவில் ஒரு நீதி இடம்பெறுமா? கிடையாது. ஸோ சரியானது 1, 2 சரி. 25வது கேள்வி, கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொருத்துக. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என்கிறது மதுரை காஞ்சி. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என்கிறது மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி செய்யப்பட்டதை குறிப்பது அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்கிறது புறநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் தமிழர்கள் என்று குறிப்பிடுகிறது புறநானூறு. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது என்று குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது, அங்கிருந்த படகு அசைந்ததுன்னு சொல்லி குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. புனையா ஓவியம் என்பதன் பொருள். புனையா ஓவியம்னா கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவதுதான் புனையா ஓவியம். கேள்வி 27, கிருஷ்ணகிரி, கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது? மலையை குறிக்கிறது. கேள்வி 28, திருவிளையாடல் புராணம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? மதுரையில் எழுந்தருளுள்ள சோமசுந்தர கடவுள் செய்து 63 திருவிளையாடல்களை விளக்கி கூறும் பழைய வரலாற்று நூல் திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணம் 64 வரும், இங்கே 63 தப்பு. 2, திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுள்ளதை சார்ந்தோர். சரி. திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலய காண்டம் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. சரி. திருவிளையாடல் புராணத்தில் 65 படலங்களும் 3200 பாடல்கள் உள்ளதா? 63 படலங்களும் 3615 பாடல்கள் இருக்குது, 3200 பாடல்கள் இருக்குது. அப்போது 4 தவறு. அப்போ இங்கே கேள்வி என்னன்னா சரியானது கேட்டிருக்காங்க, 2, 3 மட்டும்தான் சரி. 29வது கேள்வி, பொறுத்துக. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவதுன்னு சொன்னது கால்டுவேல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவை என்கிறது தொல்காப்பியம். தண்ணீர் இல்லாத தமிழ் என்கிறது தண்டி அலங்கார மேற்கோள். தண்ணீர் இல்லாத தமிழ் என்கிறது தண்டி அலங்கார மேற்கோள். தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்ததுன்னு சொன்னது டாக்டர் க்ரௌல். சரியான ஆப்ஷன் சி. 30வது கேள்வி, பொறுத்துக. நூலாசிரியர். சிறுபானாற்றுப்படை நூலின் ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார். திருமுருகாற்றுப்படையின் ஆசிரியர் நக்கீரர். பொருணராற்றுப்படையின் ஆசிரியர் முடத்தாம கன்னியார். பெரும்பானாற்றுப்படை ஆசிரியர் கடலூர் உருத்திரங்கண்ணனார். சரியான ஆப்ஷன் பாம்பே. 31வது கேள்வி, பொறுத்துக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இன்டர்நெட்னா இணையம், சர்ச் என்ஜின்னா தேடுபொறி, ஜர்னல்னா மின் இதழ், புக்னா மின்னூல். சரியான ஆப்ஷன் சி. 32வது கேள்வி, கீழே காணப்பெறுவனற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. சமரச சன்மார்க் எனும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தாய்மானவர். சரி. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது தாய்மானுடைய பாடல்கள். சரி. ஆண்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடமிருந்து கற்றறிந்தார் தாய்மானர். ஆண்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலார்கிட்டிருந்து கற்றிருந்த மாட்டார் யாரு? தாய்மானர். தப்பு. பராபர கன்னிகள் தாய்மானரால் இயற்றப்பட்டது. சரி. அப்போது தவறானது ஆப்ஷன் சி. அகநானூற்றின் பாட்டு வைப்பு முறை பொறுத்துக. 10, 20, 30, 40ன்னு வருவது 10, 20னா நெய்தல் திணை பாடல்கள். 6, 16, 26, 36 மருத திணை பாடல்கள். 4, 14, 24, 34 வருவது முல்லை திணை பாடல்கள். 2, 8, 12, 18 வருவது குறிஞ்சி திணை பாடல்கள். 10, 20, 30, 40 வந்தால் மருத திணை நெய்தல் திணை பாடல்கள். 6, 16, 26, 36 வந்தால் மருத திணை. 4, 14, 24, 34 வந்தால் முல்லை திணை. 2, 8, 12, 18 வந்தால் குறிஞ்சி திணை வரும். அதே பாலை திணைனா ஒற்றைப்படை எண்களாக வருவது 1, 3, 5, 7 என ஒற்றைப்படை எண்களாக வருவது பாலை திணை. 34வது கேள்வி, ஒலி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. வலைனா மீன் பிடிக்கும் வலை. வளைனா பொந்து. வாழைனா மரவகை. வாழைனா மீன் வகை. அதே வாழைனா மரவகையை குறிக்கும். வலைனா மீன்பிடி வலை, வளைனா பொந்து, வாழைனா மீன் வகை, வாழை அப்படின்னா மரவகையை குறிக்கும். சரியான ஆப்ஷன் சி. 35வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. 1, கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். சரி. இரணியன் வதைப்படலம் வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. சரி.
மாயாசனக படலம் கம்பராமாயணத்தில் இல்லாததாக, மாயாசன படலம் கம்பராமாயணத்தில் இருக்கும், இங்கே இல்லாதுன்னு கேட்டாங்க, தப்பு. கம்பர் 100 பாடலுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடையப்பாளரை போற்றியுள்ளாரா? கிடையாது. கம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பாடலுக்கு ஒரு முறை வந்து தன்னை ஆதரித்த சடையப்பாளரை போற்றி பாடியிருப்பார். அப்போ சரியானது 1, 2 மட்டும்தான் சரி. 36வது கேள்வி, நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுவதையும் பாடி முடித்தவர் யார்? பனு அகமது மரைக்காயர். நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுவதையும் பாடி முடித்தவர் பனு அகமது மரைக்காயர். பொருந்தா ஒன்றை தேர்க. கண்ணதாசன் பாடல் பொருந்தாதது. முத்தான முத்தலோ மிதந்து வந்த முத்தலோ சரி. சின்ன பையிலே சேதி கேளடான்னு சொன்னது கண்ணதாசன் பாடியிருப்பார்னா கிடையாது. ஆடி அடங்கும் வாழ்க்கை இட பாடியிருப்பார், அதோ அந்த பறவை போல என்று பாடியிருப்பார். அப்போது கண்ணதாசன் பாடாது சின்ன பையிலே. தவறானது ஆப்ஷன் பாம்பே. ராசராச சோழ நூலாவை பாடியவர் யார்? ஒட்டக்கூத்தர். 39வது கேள்வி, பொறுத்துக. மாணிக்க வாசகர் திருக்கோவை நூலை எழுதியிருப்பார். ஆண்டாள் நாச்சியார் திருமொழி, சுந்தரர் திருத்தொண்ட தொகை, திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார். சரியானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 40, முன்னீர் வழக்கம் மகுடு ஓடில்லை. முன்னீர் வழக்கம் மகுடு ஓடில்லை என்று குறிப்பிடுபவர் தொல்காப்பியர், நூல் தொல்காப்பியம். 41, கீழ்காண்பவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. 4 ஆப்ஷன் எது பொருத்தமற்றதுன்னு பார்க்கலாம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்பட்டவர் புதுவை அடுத்த வெளியூரில் பிறந்தார். வாணிதாசன். சரி. திரைக்கவி திலகம் ஆ மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் ஆ மருதகாசின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்தன. சரி. நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபதி, முத்துக்குமார சமைப்பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபர் பாடியுள்ளார். நீதிநெறி விளக்கம் கந்தர் கலிவெண்பா வந்து பாடியிருப்பார். கந்தர் கலிவெண்பான்னு வராது. அதே முத்துக்குமார பிள்ளை தமிழில் நீதிநெறி விளக்கத்தை பாடியிருப்பார். இந்த கந்தர் கலிவெண்பா வந்து கிடையாது. அப்போது இதில் தப்பாக இருக்குது. சி ஆப்ஷன் தான் தவறு. அதே 4 பார்க்கலாம். டி ஆப்ஷன், காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியன் என்ற புனைப்பெயர்கள் கண்ணதாசனுக்கு உண்டு. அப்போ கண்ணதாசனின் புனைப்பெயர்கள் காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். 42, இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? பாரதிதாசன். 43, மாணிக்கவாசர் கட்டிய கோயில் எங்கு உள்ளது? மாணிக்கவாசர் கட்டிய கோயில் திருப்பெருந்துறையில் உள்ளது. கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் யார்? கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் நாமு வெங்கடசாமி நாட்டார். 45, மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்பெற்றவர் கவிக்கோ அப்துல் ரகுமான். மு மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? மு மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் யார்? வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன். வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கியிருப்பாங்க. தற்போது வந்து செவாலியர் விருது யாருக்கு தந்திருக்காங்க? இந்த ஆண்டுக்கான செவாலியர் விருது யாருக்கு தந்திருக்காங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 49வது கேள்வி, பொறுத்துக. இயற்பெயர்களோடு பொறுத்து சொல்லியிருக்காங்க. புதுமை பித்தனுடைய இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். சிறுகதையின் மன்னன் என்று அழைக்கப்படுகிறார் புதுமை பித்தன். ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பனுடைய இயற்பெயர் ஜெகதீசன். வாணிதாசனுடைய இயற்பெயர் எத்திராஜன்னு சொல்லலாம். கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா. சரியான ஆப்ஷன் பாம்பே. பொருந்தா சொல்லை கண்டறிக. தத்தை சுகம் வெற்பு கிள்ளை. தத்தை சுகம் கிள்ளைனா கிளியை குறிக்கக்கூடியது. இங்கே வெற்புனா மலையை குறிக்கும். வெற்புனா மலையை குறிக்கும். அப்போ பொருந்தாது ஆப்ஷன் சி. 51, பொருட்டன்று பிரித்து எழுதுக. பொருட்டன்று பிரித்து எழுதுனா பொருட்டு கூட்டல் அன்று. பொருட்டு கூட்டல் அன்று. இந்த டூ என்ன ஆகுனா இட்டு கூட்டல் ஊவா மாறும். இந்த ஊ வந்து உயிர்வரி நுக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னு பிரிஞ்சு பொருட்டன்றா பிரியும். இட்டு கூட்டலா டாவா மாறும். 52வது கேள்வி, பொறுத்துக. ஆயுத குறுக்கும் கற்று. இது எடுத்துக்காட்டு. ஐகார குறுக்கும் கடலழை. ஔகார குறுக்கும் வவ்வால். மகர குறுக்கும் மருண். சரியான ஆப்ஷன் டெல்லி. அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு. ஆப்ஷன் பாம்பே. 54, பின்வருவனற்றை பொறுத்துக. இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. விரிநகர். விரிநகர்னா என்ன? வினைத்தொகை. மலரடி.
மலர் அடி ஊமை தொகை. மா பலா வாழை, மா பலா வாழைனா உம்மை தொகை. முதுமரம் முதுமை கூட்டல் மரம் பண்பு தொகை. விரிநகர்னா விரிந்த நகர் விரிநகர் முக்காலத்தை காட்டக்கூடியது வினைத்தொகை. மலரடினா ஊமை தொகை. மா பலா வாழைனா உம்மை தொகை வரும். மாவும் பலாவும் வாழையின் உம்மும் என்பது வெளிப்படையாக வராமல் மறைந்து வந்தது, அது உம்மை தொகை. முதுமரம் முதுமை கூட்டல் மரம் பண்பு தொகை. சரியானதே ஆப்ஷன் பாம்பே. 55வது கேள்வி, பொறுத்துக. 3 காலங்களில் ஒன்றினை உணர்த்துவது எது? வினைமுற்று. வினைமுற்று என்பது 3 காலங்கள் ஒன்றை உணர்த்தும். முக்காலத்தையும் உணர்த்துவது வினையச்சம். முக்காலத்தையும் உணர்த்துவது வினையச்சம். படித்தல் கற்பித்தல் எழுதுதல் என்பது தொழிற்பெயரை குறிக்கும். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரச்சம். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரச்சம். சரியான விடை ஆப்ஷன் சி. 56வது கேள்வி, பொருந்தா இணையினை கண்டறிக. முல்லைனா வரகு விதைத்தல் களை பறிப்பாங்க. பாலைனா நிறை கவர்தல் சூறையாடுதல். குறிஞ்சினா தேனெடுத்தல் கிழங்கு வைத்தல். மருதம் மீன் பிடித்தல் உப்பு இருப்பாங்களா? மருதம் நிலம் வராது. நெய்தல் மக்களுடைய தொழில் தான் மீன் பிடிக்கிறது, உப்பு வைத்தல். அப்போ பொருந்தாத ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 57, அகர வரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வரிசை குறிப்பிடுக. கண் கண்டம் கண்டு கண்ணி, எளிமையானது தான். 58, அப்பசி மாதம் அடமலை இம்பாங்க. இத்தொடரின் பிழை நீங்கிய வடிவம் எது? ஐப்பசி மாதம் அடை மழை என்பார்கள். 59, கீழே தரப்பெறுவனற்றுள் சரியானவை எவை? நான் யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். நான் யான் என்பவை சரி. நாம் யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள் சரி. வேற்றுமை உருபெயர்க்கும் போது யான் என்பது என் எனவும் யாம் என்பது எம் என்றும் நாம் என்பது நம் என்று தெரியும். வேற்றுமை உருபெயர்க்கும் போதுதான். நீ நீர் நீவீர் நீர் நீங்கள் என்பது முன்னிலை ஒருமையா? முன்னிலை பன்மையில் வந்திருக்கும். இங்கே ஒருமைன்னு இருக்குது. அப்போது 4 தப்பாக இருக்குது. கேள்வி என்னென்னா சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 சரி. கேள்வி 60, கூவா முன்னம் இளையோன் குறுகி நீ கொடுக்கப்பட்டுள்ள செய்யுள் அடிக்கோட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு தருக. கூவா முன்னம்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். குறுகி நீ வினையச்சம். அப்போது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் வினையச்சம் வரும். 61வது கேள்வி, பொறுத்துக. வாழை, வாழைனா சுரபுன்னை மரத்தை குறிக்கும் வாழை. உளைனா பிடரி மயிரை குறிக்கும். விளைனா தயிர். வளைனா மாற்றி சொல்லிட்டேன். வாழை என்பது இளம்பெண்ணை குறிக்கும். இளம்பெண். அது உளைனா பிடரி மயிரை குறிக்கும். விளைனா தயிரை குறிக்கும். விளை. அடுத்து வளைனா சுரபுன்னை மரம். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. இன்மையுள் இன்மை விருந்தோரல். இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு. விருந்துனா பண்பாகு பெயரை குறிக்கும். 63, காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யார்? காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அம்புஜதம்பாள். கீழே காணப்பெறுவனற்றுள் பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்க. பண்டை தமிழகம் சேரர் சோழர் பாண்டியர் எனும் மூவேந்தர்கள் ஆளப்பெற்றது சரி. நகை அழுகை உவகை பெருமிதம் முதலான பல சுவைகள் தோன்றும் பாடப்படும் பாடல்கள் பல்சுவை பாடல்கள் சரி. தேர் யானை குதிரை காலால் படைகளின் வலிமை வீர சிறப்புகளை போற்றுவது புறப்பாடல்கள் சரி. நாட்டு வளம் செல்வ வளம் செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசாவணமாக காவடி சிந்து திகழ்கிறதா? கிடையாது. இப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. காவடி சிந்த நூல் எழுதுந்து அண்ணாமலையார் எழுதியிருப்பார், அண்ணாமலை செட்டியார் எழுதியிருப்பார். இங்கே அது வராது. காவடி சிந்த நூல் வராது. 65வது கேள்வி, பொறுத்துக. பாண்டியன் பரிசு பாரதிதாசன். குயில் பாட்டு பாரதியார். ஆசிய ஜோதி கவிமணி. சங்கொலி நூல் எழுதிருந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். சங்கொலி அவனும் அவளும் நூலில் எழுதியிருப்பார். சரியானுடைய ஆப்ஷன் சி. 66வது கேள்வி, தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர். தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிலார். சேக்கிலார் எழுதிய நூல் பெரிய புராணம். 8 தொகை நூல்களுள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் எது? 8 தொகை நூல்களுள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் பரிபாடல். பரிபாடலுக்கு இசைப்பாடல், பண்ணோடு பாடப்பட்ட பாடல், பொருட்கலவை நூல் என்றும் அழைக்கப்படுகிறது. அதே 10 இரும்பு கடலை என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 68, முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் பார்க்கலாம்.
4 கூற்றை பார்க்கலாம். 3 கூட்டல் 900 முத்தொள்ளாயிரம். இது சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றிய 900 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு நூல் முத்தொள்ளாயிரம். சரி. முத்தொள்ளாயிரத்தில் 2700 பாடல்கள் இருக்கா? கிடையாது. 3 × 900. ஸோ 3 × 900 பாடல் இருக்குது. அடுத்து முத்தொள்ளாயிரத்தில் ஆசிரியர் புகழேந்தி புலவரா? முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் வந்து புகழேந்தி புலவர் கிடையாது. ஆசிரியர் பேர் அறியப்படவில்லை. இது சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு, வீரம், நாட்டு வளம் பற்றிய பாடிய பாடல் தொகுப்பு முத்தொள்ளாயிரம். சரி. அப்போ சரியானது 1, 4 சரி. திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமனார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமனார் என்று அழைக்கப்பட்டவர் ராமானுஜர். 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல் எது? 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல் ஐங்குறுனா 3 to 6, குறுந்தொகைனா 4 to 8, நற்றிணைனா 9 to 12, அகநானூறுனா 13 to 31 வரும். பார்த்துக்கங்க. அடிவரையறை கேட்டிருக்காங்க. 71 நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை, தெரியவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. 72 பொறுத்துக. கொண்டல்னா மேகத்தை குறிக்கும் சொற்பொருள், தாமம்னா மாலை, புரிசைனா மதில், மல்லல்னா வளம். சரியானுடைய ஆப்ஷன் ஏ. 73 முக்குடர் பல்லு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. 1 முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி, மருதூர் பள்ளி இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பல்லன் வாழ்க்கை பற்றிய நூல் முக்குடர் பல்லு. முக்குடர் பல்லு என்பது மூத்த பள்ளியையும், முக்குடலில் வாழும் பள்ளி மூத்த பள்ளியும், மருதூர் பள்ளி என்பது இளைய மனைவி என்றும் இருவரை மணந்து திண்டாடும் பல்லர் வாழ்க்கை பற்றிய நூல் தான் முக்குடர் பல்லு. சரி. முக்குடர் பல்லு நூலில் தஞ்சை மாவட்ட பேச்சு வழக்கை காணலாமா? தஞ்சை மாவட்டம் கிடையாது, திருநெல்வேலி மாவட்டம். அப்போ தப்பு. 2 முக்குடர் பல்லு ஆசிரியர் பெயர் எவர் என தெரிந்துள்ளது. சரி. யாருன்னு தெரியாது. முக்குடர் பல்லு ஆசிரியர் யாருன்னு தெரியாது. சரி. 4 பள்ளமார் நீர் நிறைந்த சேற்று நிலத்தில் நன்செய் நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பாமர்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல் சதகமா? கிடையாது. பல்லுன்னு வந்திருக்கணும். அப்போது 1, 3 மட்டும்தான் சரியாக இருக்குது. கேள்வி 74 விற்பெருந்தடந்தோள் வீர இப்பாடலடி யாரை குறிக்கிறது? விற்பெருந்தடந்தோள் அப்படின்றது ராமனை குறிக்கிறது. திருவேங்கட தந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? திருவேங்கட தந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திருவேங்கட தந்தாதி என்ற நூலை எழுதிந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பிள்ளை பெருமாள் திவ்ய கவி என்று அழைக்கப்படுகிறார். ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பாடல்களின் பாடியவரின் பெயர். ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பாடலை பாடந்து பேயனார். குறிஞ்சித்திணை கபிலர் பாடியிருப்பார். மருதத்திணை ஓரம்போகியார், நெய்தல் அமூனார், பாலை ஓதலாந்தையார் பாடியிருப்பார். கேள்வி 77 கீழே காணப்பெறுவனற்றுள் எவை சரியற்றவை, அதாவது தவறானவை எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம்பெற்றிராதது குறிக்கத்தக்கதா? இடம்பெற்றிருக்கும் புறப்பொருள் தமிழக வரலாற்று குறிப்பு இல்லாமல் இருக்கா? கிடையாது, இருக்குது. அப்போது 1 தப்பு. நற்றிணை செய்யுட்கள் 8 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டதா? தப்பு. நற்றிணைனாவே இப்போ தான் பார்த்துங்க 9 to 12 அடி உடையதுன்னு சொல்லியிருப்போங்க. நற்றிணை இங்கே 8ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தப்பாக இருக்குது. 3 நற்றிணை செயல்கள் அகோர்பாவால் ஆனது. சரி. 4 நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி என்னும் பாண்டிய மன்னன் ஆவான். ஸோ நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி என்னும் பாண்டிய மன்னன் ஆவான். அப்போது கேள்வி என்னென்னா சரியற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2 சரியற்றவை. 78வது கேள்வி பொருந்தாத இணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. களிர் எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்கிறது பொன்முடியார் பாடியிருப்பார் புறநானூரில். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் என்கிறது திருக்குறள். சரி. கூடலில் ஆய்ந்த ஒன்தி தமிழன் என்கிறது புறநானூரில் வந்திருக்கு. இங்கே வந்து சரி கூடலில் ஆய்ந்த ஒன்தி தமிழ் பரிபாடலாம் ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ ஆனால் இங்கே சிலப்பதிகாரம் வராது. பொருந்தா இணை சி. பன்னோடு தமிழ் ஒப்பாயினா தேவாரத்தில் பாடியிருப்பாங்க. களிரெருந்து பெயர்தல் காலை கடனே புறநானூறு, உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் திருக்குறள், பன்னோடு தமிழொப்பாய் என்று பாடுகிறது தேவாரம். சி ஆப்ஷன் கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழ்னா சிலப்பதிகாரம் வராது, திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ளது. திருவாசகத்தின் ஆசிரியர் மாணிக்க வாசகர் எழுதியிருப்பார். கூடலில் ஆய்ந்த
ஒன்று தமிழ் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் திருவாசகம். அப்போ களிர் எறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே புறநானூறு பொன்முடியார் பாடியிருப்பார். உழுதுண்டு வாழ்வரை வாழ்வர் திருக்குறள். குடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழன் என்று குறிப்பிடும் நூல் திருவாசகம். சிலப்பதிகார் வராது, திருவாசக நூலில் இருக்கும். திருவாசகத்தின் ஆசிரியர் மாணிக்க வாசகர். பொன்னோடு தமிழோப்பா என்கிறது தேவாரம். கேள்வி 79. திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுகன்னு சொல்லியிருக்காங்க. திரிகடுகம் 102 வெண்பாக்களை கொண்டதா? திரிகடுகம் 100 வெண்பாக்களை கொண்டது. திரிகடத்தின் ஆசிரியர் நல்லாதனார். திரிகடுகம் 17 கீழ்காணும் நூல்களில் ஒன்று. சுக்கு மிளகு திப்பியலான மருந்து பெயருக்கு திரிகடுகம் என்று பெயர். அப்போது தவறானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 80. பாந்தல், உரகம், பன்னகம், பனி என்னும் சொற்களின் பொருள். பாந்தல், உரகம், பன்னகம், பனினா பாம்பை குறிக்கும். கேள்வி 81. பொறுத்துக. பாடு என கூறியுடன் பாடுபவர். பாடு என கூறியுடன் பாடுபவர் ஆசுக்கவி, காலமேக புலவர். ஓசை நலம் சிறக்க பாடுபவர். ஓசைனா இனிமை, இனிமைனா மதுரக்கவி. தொடர்நிலை செய்யுள் பாடுபவர். தொடர்நிலை செய்யுள் பாடினா வித்தாரக்கவி. சொல்லனை அமைத்து பாடுபவர் சித்திரக்கவி. பாடு என குறியுடன் பாடுபவர் ஆசுக்கவி. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரக்கவி. தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் வித்தாரக்கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரக்கவி. சரியான விடை ஆப்ஷன் ஏ. 82வது கேள்வி. இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார். 83. பொறுத்துக. மூலிகையின் பொது பெயர் சிறப்பு பெயர். தூதுவளை ஞான பச்சிலைன்னு சொல்லலாம். வள்ளலார் அழைத்திருப்பார் தூதுவளையை ஞான பச்சிலை என்று. சிங்கவளி என்றும் அழைக்கப்படுகிறது தூதுவளைக்கு. கற்றாழை, கற்றாழை என்பது குமரி, குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடுன்னு சொல்கிற பழமொழி உண்டு. கரிசலாங்கண்ணி, கரிசலாங்கண்ணிக்கு கரிசலாங் கையந்தாரை தேகராசம் பிருங்கராசம் என்று அழைக்கப்படுகிறது. குறுமிளகு இந்திய மருந்து. ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பொறுத்துக. வரிசை 1 வரிசை 2ல் கொலையே களவே காம தீ விளைவு உடம்பில் தோன்றுவன. கொலை, களவு, காமத்தீ இதெல்லாம் உடம்பில் தோன்றும். பொய், குரலை, கடுஞ்சொல், பயனில் சொல். பொய், குரலை, கடுஞ்சொல், பயனில் சொல் சொல்லில் தோன்றுவன. வெக்கல், வெகுழல், பொல்லா காட்சி. வெக்கல், வெகுழல், பொல்லா காட்சினா உள்ளத்தில் தோன்றுவன. பிறந்தார், மூத்தார், பிணி நோயிற்றார், இறந்தார் என்பது இயல்பே. சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. 85வது கேள்வி பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2. தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர். கருணாமிர்த சாகரம் என்ற நூலை எழுதியது தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர். வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார். பரிதிமார் கலைஞர் பேர் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார் தான் மான விஜயம் என்ற நூலை எழுதியிருப்பார். கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தண்ணீர். முதுநாரை, முதுநாரை என்பது ஒரு இசை நூல். முதுநாரை என்பது இசை நூல். சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. சரி, ஆப்ஷன் சி. பதிற்று பத்தின் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன். பதிற்று பத்தில் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் டி. கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். 87வது கேள்வி. முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை கேள்க. ஏற்கனவே நம்ம இன்னொரு கேள்வி இதிலே பார்த்துருப்போங்க. இது இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை சுட்டுகன்னு கேட்டிருக்காங்க. முத்தொள்ளாயிரம் பாடல்களில் புறத்திரட்டு எனும் நூலின் வாயிலாக 108 வெண்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. சரி. பழைய உரை நூல்களில் மேற்கோளாக 22 பாடல்கள் சிதைந்த நிலையில் காணப்படுகின்றன. சரி. பழந்தமிழர் பண்பாடு தமிழக மூவேந்தர்கள் அவர் தம் படைகள் வீரர்கள் போரியல் முறைகள் சொல்லப்பட்டுள்ளன. சரி. இவை சுவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றனவா? முத்தொள்ளாயிரம் கிடையாது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. முத்தொள்ளாயிரம் பாடல்களில் புறத்திரட்டு எனும் நூலின் வாயிலாக 108 வெண்பாக்கள் உள்ளன. சரி. பழைய உரை நூல்களில் மேற்கோளாக 22 பாடல்கள் சிதைந்த நிலையுள்ளன. சரி. பழந்தமிழர் பண்பாடு தமிழக வேந்தர்கள் அவர் தம் படைகள் வீரர்கள் போரியல் முறைகள் ஆகியவை சொல்லப்பட்டுள்ளன. 88வது கேள்வி பொறுத்துக. இது 12th வேர்ல்டு புக்கில் கேட்டிருக்காங்க. 12th வேர்ல்டு புக்கிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. நீள்நெடுங்கண்ணி விசாலாட்சி. வால்நெடுங்கண்ணி கற்க நேத்ரி. நீள்நெடுங்கண்ணி விசாலாட்சி. வால்நெடுங்கண்ணி கற்க நேத்ரி. பழமலை நாதர்னா விருத்தகிரீஸ்வரர். செம்பொன் பள்ளியார்னா சொர்ணபுரீஸ்வரர். நீள்நெடுங்கண்ணி விசாலாட்சி. வால்நெடுங்கண்ணினா கற்க நேத்ரி. பழமலை நாதர்னா விருத்தகிரீஸ்வரர். செம்பொன் பள்ளியார்னா சொர்ணபுரீஸ்வரர். சரியான விடை ஆப்ஷன் சி.
89வது கேள்வி, சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராபி சேதுப்பிள்ளை நூல் எது? தமிழின்பம். தமிழின்பம் ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் இலக்கிய வரலாறு மூவா எழுதியிருப்பார். காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர். காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி. கேள்வி 91, விடை தேர்க. தமிழகத்தின் வேர்ஸ்வர்த் என்று பாராட்டப்படுபவர் யார்? வாணிதாசன். ஊமை கவிஞர் சுரதா. கவிக்கோ அப்துல் ரகுமான். எழுச்சிமிக்க கவிதையில் எழுத வல்லவர் தாராபாரதி. விரல்கள் 10 மூலதனம் என்று சொல்லியிருப்பார் தாராபாரதி. 92, தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார் கலைஞர் என மாற்றி அமைத்து கொண்டவர். வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி தான் தன்னுடைய பெயரை பரிதிமார் கலைஞர்னு மாற்றியிருப்பார். 93, கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. தந்தை பெரியார் பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவினார். சரி. பெரியார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். சரி. பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டரானார். சரி. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தாரா? ஸோ அவர் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டிருப்பார். ஆனால் 3 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவிச்சிருக்க மாட்டார். ஸோ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. 94, பொறுத்துக. வாவேசு ஐயர் எழுதிய நூல் மங்கையர்க்கரசியின் காதல். மங்கையர்க்கரசியின் காதல் என்ற நூல் எழுதியது வாவேசு ஐயர். தாண்டவராய முதலியார் பஞ்சதந்திர கதைகள் எழுதியிருப்பார். சிறுகதை. தாண்டவராய முதலியார் எழுதிய சிறுகதை பஞ்சதந்திர கதைகள். செல்வ கேசவராய முதலியார் அபிநய கதைகள். செல்வ கேசவராய முதலியார் எழுதிய சிறுகதை அபிநய கதைகள். கூப்பாராய் எழுதந்து காணாமலே காதல். கூப்பாராய் எழுதிய சிறுகதை காணாமலே காதல். சரியான ஆப்ஷன் டெல்லி. 95வது கேள்வி, பொருந்தா இணையை கண்டறிக. பொது உடைமைக்கு புதுமை பித்தனா? பொது உடைமைனா திருவிக்கா. திருவிக்கா வந்திருக்கணும். இங்கே இப்போ புதுமை பித்தன் இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ. தனித்தமிழுக்கு மறைமலடிகள். சரி. பேச்சுக்கலைக்கு அறிஞர் அண்ணா. சரி. புரட்சிக்கு பாரதாசன். சரி. 96, துய்ப்ளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? ஆனந்தரங்கருக்கு வழங்கப்பட்டது. 97, புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர். புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் லட்சுமி. 98, அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? ஜூலை 15 காமராசர் பிறந்த நாள் தான் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது தமிழக அரசு. 99, மனநூல் இந்நூலின் ஆசிரியர் யார்? மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. ஆசிரியர் திருத்தக்க தேவர். மனநூல், முக்தி நூல், காமநூல், தமிழில் விருத்தப்பால் அமைத்த பெற்ற முதல் காப்பியம் எல்லாமே சீவக சிந்தாமணி தான். 100வது கேள்வி, அம்பை பார்த்தீங்கன்னா வீட்டில் மூலையில் ஒரு சமையலறை. வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை என்ற நூலிலிருந்து அம்பை. அனுராதா ரமணன் எழுதியது காலசுமை தாங்கி. திலகவதி எழுதிய நூல் காளி. பாக்கியா எழுதிய நூல் வலம்புரி. அம்பை எழுதிய நூல் வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. அனுராதா ரமணன் எழுதிய நூல் காலசுமை தாங்கி. திலகவதி எழுதிய நூல் காளி. பாக்கியா எழுதியது வலம்புரி. ஸோ இந்த வீடியோவில் 100 வேர்ல்டு தமிழ் கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்த்துருக்குறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.